இந்த மாதிரி அட்ராக்டிவா செம்மையா இருக்க டேஷ்போர்ட்லாம் ராஸ்பெரி இல்லாம பண்றது கஷ்டம் தான். அண்ட் தென் இது வந்து ஒரு சிம்பிள் யூஐ தான் கைஸ். இங்க வந்து நத்திங் காம்ப்ளிகேட்டட். வந்து ஒரு ஆர்க் டிஸ்பிளே எடுத்து நான் இங்க உள்ள வச்சுட்டு இதுக்கான வேல்யூஸ்லாம் நான் இங்க மாத்திக்கலாம். இந்த டைம் ஒர்க் ஆகாது, போர்டு போகும். பார்ட் ஆஃப் அன் இன்ஜினியர்ஸ் ஜாப். எங்க என்னென்ன சென்சார்ஸ் வரணும், அதோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் ப்ராப்பரா நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இதில் கொடுத்துருக்கேன். ஹாய் காய்ஸ், எல்லாரும் இந்த வீடியோக்காக வெயிட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல இந்த ஸ்மார்ட் ஹோம் பாக்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொத்த செட்டப்பையும் நான் வெறும் ESP32 வச்சு தான் பண்ணிருக்கேன். நாட் யூசிங் ராஸ்பெரி பை. இந்த மாதிரி அட்ராக்டிவா செம்மையா இருக்க டேஷ்போர்ட்லாம் ராஸ்பெரி இல்லாம பண்றது கஷ்டம் தான். பட் இந்த வீடியோல நான் அதை எப்படி ஈஸியா பண்ணேன்றதை சொல்ல போறேன். ஓகே, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, தென் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் நம்ம பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அதை நான் இங்கே மாட்டி வச்சிருக்கேன். என்னோட சிஸ்டம் இங்கே இருக்குது, இதோட லைட் செட்டப். ஸோ அப்சல்யூட்லி இதில் டைம் இருக்குது, டேட்டு, டே, ஃபைன், ஏர் குவாலிட்டி, டெம்பரேச்சர் எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து லைட்டாக டச் பண்ணுறேன், ஆஃப் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பிரைட்னஸ்லேயே. ஸோ தென் அகெயின் நான் லைட்டை ஆன் பண்ணுறேன், ஆன் ஆகிடுச்சு. ஆஃப், ஆன், அப், டவுன், அப், down. ஸோ இதோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைடில் நான் வந்து MQ6 சென்சார் வச்சிருக்கேன், விச் மீன்ஸ் கேஸ் சென்சார். இதை வச்சு தான் இது இந்த இடத்துல ஃபைன் ஏர் குவாலிட்டி பாருங்க, இந்த பக்கம் குட்டி நம்பர்ஸில் இருக்குது. 116 வேல்யூ வந்துட்டு இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் நான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சென்சார் அண்ட் பஸர் வச்சிருக்கேன். ஸோ இந்த கீழே பார்த்தீங்கன்னா என்னுடைய ESP32 பார்த்தீங்கன்னா என்னுடைய பவர் சப்ளை 5 வோல்ட் அடாப்டர் மூலியமாக பவர் ஆயிருக்கு. நான் டேரெக்டாக என்னுடைய பிசிக்கு இதை கனெக்ட் பண்ணிட்டேன்னா நான் இந்த டேட்டாலாம் ரைட் பண்ண முடியும். அதாவது அது அடுத்த அட்வான்ஸ்மெண்ட் அதுதான். ஏஐ வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பண்ண போகிறேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு LDR இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த LDR. குட்டியாக ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன் லைட்டை டிடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இதுக்கான கோடிங், சர்க்யூட் டயக்ராம் எல்லாமே தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். So let's begin. So at first வந்து அதுக்கான காம்போனன்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணேன்னு சொல்லி ஆகணும் இல்லையா? ESP32, LDR, MQ135, 2.8 inch touch screen display, BS3231 RTC, Glyph உடைய இந்த ரிலே மாடியூல் வித் ஆப்டோகப்ளர். வித்தவுட் ஆப்டோகப்ளர் சேஃப்டி கம்மியா இருக்கும். So I bought this. DHT11 டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி சென்சார், அப்புறம் ஒரு 5 வோல்ட் பஸர். இப்போ கனெக்ஷன் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஜஸ்ட் இதை ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நான் போக போக உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்றேன். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம EEZ Studio இன்ஸ்டால் பண்ணணும். We go to a browser, we go for EEZ Studio download. இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் கைஸ். நீங்க யாரா ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். No need to pay. Evnox experimental zone. ஜஸ்ட் ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஃப்ரீ டவுன்லோட் கிளிக் பண்ணுறேன். எனக்கு இப்போ என்னோட கிட்டப் பேஜ்க்கு வந்துச்சு. ஸோ இங்கே வந்துட்டு நான் EXE ஃபைல் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உடனே டவுன்லோட் ஆகிடும். எனக்கு தேவையில்லை, இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ லெட்ஸ் ஓப்பன் ஆர் EEZ Studio. ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் உங்கள் ஹோம் ஸ்க்ரீன். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக டேஷ்போர்டில் கிளிக் பண்ணக்கூடாது. LVGL தான் நம்ம யூஸ் பண்ணணும். LVGL போயிட்டு ஸோ உங்களுடைய லொக்கேஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் டெஸ்டிங் VAD சொல்லி கிரியேட் பண்ணுறேன் ஒன்று. ஸோ தென் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சில வேரியபிள்ஸ் இதில் மாற்றணும். அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். செட்டிங்ஸில் போயிட்டு உங்களுடைய ஜென்ரலில் இருக்கும் உங்களுடைய டிஸ்பிளே விட்த் அண்ட் டிஸ்பிளே ஹைட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். நம்ம வந்து 320x240 டிஸ்பிளே. ஸோ அதை நம்ம இங்கே சூஸ் பண்ணிடலாம். தென் அகைன் இங்கே மட்டும் பண்ணால் பார்த்தாது உங்களுடைய மெயின் பேஜ் இங்கே வந்து பேஜ் இருக்கும். ஸோ இங்கேயும் போயிட்டு நம்ம வித் வந்து 320x240 கொடுத்தா தான் இது கரெக்டாக இந்த அலைன் வரும். ஸோ தென் அகைன் பில்டில் போயிட்டு இங்கே LVGL இன்க்ளூடுன்னு இருக்கா. இதில் வந்து LVGL.h அவ்வளோதான் இருக்கணும், வேற எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ அகைன் வந்து நீங்கள் ஹோமில் கிரியேட் பண்ணும்போது உங்களுடைய வெர்ஷனும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே LVGL 9.x இருக்கா. நீங்கள் உங்களுடைய ஆர்டினோவில் LVGL லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணுவீங்க இல்லையா, அங்கேயுமே நீங்கள் இந்த வெர்ஷன் தான் யூஸ் பண்ணணும். LVGLன்னு போட்டிங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 9.4.0 தான் என்னோட லேட்டஸ்ட் வெர்ஷன். அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் 9.0.xன்னு எடுத்துட்டாலுமே 9.1.2, 9.2, 9.3 எனிதிங் யூ கேன் யூஸ். 10 பாயிண்ட்டுக்கு மேலே போனீங்கன்னா தான் நீங்கள் இங்கே 10ன்றதை சூஸ் பண்ணிங்கன்னா அங்கே நீங்கள் 10ன்னு போக முடியும். வெர்ஷன் அதாவது ஃபர்ஸ்ட் டிஜிட் மட்டும் தான் மேட்டர்ஸ். ஸோ நீங்கள் EEZ Studioவில் 9.xன்னு இருக்குது. ஸோ 9. எனி வெர்ஷன்ஸ் ஓகேவா. நீங்கள் 8 யூஸ் பண்ணக்கூடாது, 7 யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி 10 நீங்கள் பார்க்கும்போது 10 வந்திருக்கலாம். 10 நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுறீங்கன்னா அங்கேயும் 10 தான் இருந்துட்டு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ வெர்ஷன் மேட்டர்ஸ். அண்ட் தென் இது வந்து ஒரு சிம்பிள் யூஐ தான் கைஸ். இங்கே வந்து நத்திங் காம்ப்ளிகேட்டட். வந்து ஒரு ஆர்க் டிஸ்பிளே எடுத்து நான் இங்கே உள்ள வச்சுட்டு இதுக்கான வேல்யூஸ்லாம் நான் இங்கே மாற்றிக்கலாம். ஸோ கலர்ஸ்லாம் நான் இங்கே வந்து மாற்றிக்கலாம். டிஃபால்ட்டில் செக்டு, ப்ரெஸ்டு, பேக்ரவுண்ட் கலர், இட்ஸ் ஆல் கம்ஸ் வெரி ஹேண்டி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நான் ரெட்டு வச்சுட்டு ஒப்பாசிட்டி 255 வைக்கிறேன். ஓகே, எதுவுமே மாறல. செக்டு நான் தான் மாறும். டிஃபால்ட்டில் போயிட்டு ஸோ ஐ கோ வித் ரெட் 255 மாதிரி எனக்கு பாருங்க பேக்ரவுண்ட் கலர்லாம் மாறிடுச்சு.
அண்ட் பட்டன்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் தான் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே விட்ஜெட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். நீங்கள் பேஜஸ்லாம் கிரியேட் பண்ணலாம், 2-3 பேஜ்லாம் கிரியேட் பண்ணலாம், லிங்க்லாம் பண்ணலாம். பயங்கர எக்ஸ்பாண்டபிளான ஒரு திங். நான் இதை ரீசெண்டாக தான் லேர்ன் பண்ணேன் கைஸ். இதுக்கான ஃபுல் கம்ப்ளீட் டுட்டோரியல் நான் போடுறேன். நீங்கள் என்ன இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நான் போட்டுட்டேன் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லைனா என் சேனல் செக் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டில் கூட நான் போட்டு வச்சிருப்பேன். இது வந்து பயங்கர எக்ஸ்பாண்டபிள். இதை வந்து ரொம்ப நேரம் ஆகும் நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு. அதுக்கு தான் இந்த வீடியோவில் நான் இதை கவர் பண்ணல. ஓகே, எல்லாமே நீங்கள் இங்கே முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இங்கே வந்து சேவ்னு இருக்கும். ஸோ நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. தென் பில்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பில்டு சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ப்ராஜெக்ட் எங்கே சேவ் பண்ணீங்களோ அங்கே இந்த ஃபைல் இருக்கும், அங்கே ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் வித் .eez ப்ராஜெக்ட் இருக்கா. இதுக்கு மேலே SRCன்னு இருக்கு பார்த்தியா, இதில் இருக்க UI ஃபோல்டர் ஃபுல்லாகவே நீங்கள் காப்பி பண்ணணும். எல்லாமே நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஸோ எதர் நீங்கள் காப்பி பண்ணலாம், அப்படி இல்லைனா நீங்கள் உங்களுடைய ஆர்டினோ ஃபைல் புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணி இங்கே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் உங்களோட ஆர்டினோ ஃபோல்டருக்குள்ளே. ஸோ லெட்ஸ் கோ வித் நியூ ஸ்கெட்ச். என்ன பண்ணுறேன், இந்த ஃபைல் லொக்கேஷன் நீங்கள் காப்பி பண்ணிக்கிறேன். இதை நான் சேவ் பண்ணுறேன். இங்கே நான் சேவ் பண்ணுறேன். ஓகே, அனதர் திங் வந்து இங்கே நம்ம சேவ் பண்ணிட்டோம் இல்லையா. ஓகே கைஸ், இப்படி நீங்கள் சேவ் பண்ணேன். இதை வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணி இதுக்குள்ளே மூவ் பண்ணி விட்டுறோம். அப்பதான் இது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நீங்க இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி பாருங்க, testing.ino. நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லா உங்களுக்கு நிறைய டேப்ஸ் ஓப்பன் ஆயிருக்கும். ஆக்ஷன்ஸ், ஃபாண்ட்ஸ், இமேஜஸ், ஸ்கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்க இங்க கிரியேட் பண்ண ஃபைல்ஸ் தான். ஓகே, இனிமேல் நீங்க கோடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. பிகாஸ் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ண லைப்ரரிஸ்ல சில இஷ்யூஸ் இருக்கும். அந்த இஷ்யூஸ் எப்படி சார்ட் அவுட் பண்றதுன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்க ஆர்டினோ வந்து எங்க இன்ஸ்டால் ஆயிருக்கோ அந்த லொகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள லைப்ரரிஸ் ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ள வந்துருங்க. இப்போ இந்த இடத்துல LVGL லைப்ரரின்னு இருக்கும். நீங்க இப்போ இன்ஸ்டால் பண்ணீங்க இல்லையா, அதே லைப்ரரி அதை ஓப்பன் பண்ணுங்க. இதுக்குள்ள LVGL conf templateனு ஒன்று இருக்கும், which means SRC குள்ள போனீங்கன்னா LVGL conf template எங்க பாருங்க LV conf template h இருக்கா, h.h LV conf template.h இருக்கா. இதை காப்பி பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆக்சுவல் ஃபோல்டர் எங்க இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல். ஸோ testing.ino இங்கே இருக்கு. இங்கே இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் இதை ரீநேம் பண்ணணும். என்னன்னா டெம்ப்ளேட்டை மட்டும் எடுத்துருங்க. இது பார்த்தீங்கன்னா lvconf.h. இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி எடிட் வித் நோட் பேட் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா if 0 set this one to enable content, இதை வந்து 1ன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த ஒரு எரர் சார்ட் அவுட் ஆகிடும் உங்களுக்கு. இந்த வெர்ஷன் ஆஃப் LVGL நம்ம சில கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ஒரு வேளை அப்டேட்டில் இது மாறலாம். நம்ம டிஸ்பிளேயோடைய கனெக்ஷன்ஸ்லாம் ஆக்சுவலி ஒன்றுனா கோடிங்கில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சில டைம் அது கான்ஃப்ளிக்ட்டும் கிரியேட் பண்ணும். அதுக்காக நம்ம லைப்ரரிஸ்குள்ளே போயிட்டு TFT-ESP லைப்ரரிக்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கலோன்னா இதில் யூசர் செட்டப்.hன்னு ஒன்று இருக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணி எடிட் வித் நோட் பேட் கொடுங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா எடிட் த பின் நம்பர்ஸ் இந்த ஃபாலோயிங் லைன்ஸ் டு சூட் யோர் ESP32 செட்டப்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கிற இங்கே பாருங்க, இந்த தான் கமெண்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி கமெண்ட்டில் இருக்கும். எல்லா கமெண்ட்டும் எடுத்து விடுங்க ஃபர்ஸ்ட். அதாவது இந்த ஸ்பெசிஃபிக் 6 லைன்ஸ்க்கு மட்டும் நீங்கள் கமெண்ட்ஸ் எடுத்து விட்டுட்டு உங்களுடைய மீசோ பின் 19, 20 நீங்கள் என்னோட ஆக்சுவல் கனெக்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் அப்படியே கொடுக்கலாம். எதுவும் நீங்கள் மாற்ற தேவையில்ல. ஸோ 18, 17, 16 எல்லாம் கொடுத்துடணும். அண்ட் தென் கடைசியாக இங்கே வந்து டச் CS இதுவும் உங்களுக்கு கமெண்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி இதை கமெண்ட் எடுத்து விட்டுட்டு 21 மாற்றிட்டு ஸோ மிச்சம் கமெண்ட்டில் இருக்கிறத எடுக்காதீங்க. அதை அப்படியே விட்டுட்டு சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஸோ இந்த 2 ப்ரொசீஜர்ஸ் மட்டும் நீங்கள் லைப்ரரிஸில் போய் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எதுவும் மாற்ற தேவையில்ல. அண்ட் தென் ஆஸ் யூஸ்வல் என்னுடைய கோட் இருக்கும். ஸோ என்னுடைய கோடை நீங்கள் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணி கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கோங்க. மாடிஃபை பண்ண முடியும்னா அப்படின்னா வைப் கோடிங் பண்ணுங்க. மேக்ஸிமம் நீங்கள் என்னுடைய கோட்ஸ் அப்படியே மாடிஃபை பண்ணணும்னா ரொம்ப தலைவலியாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. பட் நீங்கள் வைப் கோடிங் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனை கேலிபிரேட் பண்ணணும். இந்த கோடை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 பாயிண்ட் காட்டும். அந்த 4 பாயிண்ட்டையும் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய டிஃபால்ட் கேலிபிரேஷன் வேல்யூஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வந்துடும். அதை நீங்கள் காப்பி பண்ணி டேரெக்டாக நம்மளுடைய கோடிங்கில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கேலிபிரேஷன் கான்ஸ்டன்ட்ஸில். ஸோ தென் கைஸ் அப்சல்யூட்லி யூ டூ த ஒயரிங் பார்ட். ஜஸ்ட் டேரெக்டாக இந்த மாதிரி பாக்ஸில் அசம்பிள் பண்ணி உங்கள் ப்ராஜெக்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டூ இட் வித் ஜம்போ ஒயர்ஸ் அண்ட் பிரெட் போர்ட் கைஸ். அதுதான் வந்து எஃபிஷியன்ட்டான ஒரு மெத்தட். டக்குன்னு வந்து எடுத்த உடனே நான் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு செய்ய போகிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் செஞ்சு பாருங்க. நிறைய எரர்ஸ் வரும், நிறைய தப்புகள் வரும், சில டைம் ஒர்க் ஆகாது, போர்டு போகும். இதெல்லாமே வந்து பார்ட் ஆஃப் அன் இன்ஜினியர்ஸ் ஜாப். ஸோ கோடிங் சைடு வந்துட்டோம் அப்படின்னா கோட் பார்த்தீங்கன்னா 567 லைன்ஸ் இருக்கு. இந்த 500 லைன்ஸுமே பார்த்தீங்கன்னா நாட் ஹார்ட் கோடட், இட்ஸ் ஆல் வைப் கோடட். ஸ்டில் உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், போய் சொல்லக்கூடாதுல்ல. யூசிங் ChatGPT அண்ட் Gemini AI. நான் எந்த ஒரு ப்ரோ வெர்ஷன் இல்லை டோக்கன்ஸ்லாம் எதுவுமே நான் வாங்கலை. ஜஸ்ட் ஐ யூஸ் தி ஃப்ரீ வெர்ஷன் ஆஃப் தீஸ் AI.
என்னன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எப்பயுமே கிடைக்காது. நீங்க ரொம்ப நேரம் உங்களுடைய ப்ராம்ப்ட்ஸை மாற்றி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா என்ன கேட்காதீங்க. ஏன்னா நான் ஒரு ப்ராம்ப்ட்லையுமே அதை ட்விஸ்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி என்னுடைய கோடை நான் மாடிஃபை பண்ணிக்கிட்டேன். ஸோ வைப் கோடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சில விஷயம் தெரிஞ்சிருக்கணும் இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி, கரெக்டாக? ஸோ அதெல்லாம் மட்டும் நான் சொல்கிறேன், அப்புறமா நீங்கள் வைப் கோடிங் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இதோட ஃபைனல் வெர்ஷன் ஆஃப் மை கோடிங். இதை நான் வந்து ஓப்பன் சோர்ஸ் பண்ணிடுறேன், கிட்டப்பில் அப்லோட் பண்ணிடுறேன், நீங்கள் வேணால் எடுத்துக்கலாம். ஹியர் வந்து நம்ம சில மாடல்ஸ்லாம் லைப்ரரிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதுக்கெலாம் வந்து ஃபஸ்ட் நீங்கள் TFT ESPIன்ற மாடல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். உங்களோட மேனேஜ் லைப்ரரிஸில் போயிட்டு இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே வந்துடும் பாட்மர் அப்படின்றவரோடது. அப்புறம் அதே மாதிரி LVGLம் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ LVGL இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஒயர் அப்படின்றது அது டிஃபால்ட் லைப்ரரி தான். RTC பை Adafruit நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அண்ட் தென் DST11 நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இதுவும் வந்து Adafruitல இருந்து தான். ஸோ இங்கே கீழே தான் இருக்கும் உங்களுக்கு இது இருக்குது பாருங்கள், DST சென்சார் லைப்ரரி பை Adafruit. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அண்ட் தென் என்னுடைய கோடை நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட்டும் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கோட் எடுத்துக்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் வாட் திஸ் இஸ் அபவுட், ஓகேவா? ஸோ நம்ம பின் கனெக்ஷன்லாம் நான் கொடுக்குறேன், என்னுடைய பின் கான்ஃபிகரேஷன்ஸ். அண்ட் தென் இது வந்து சென்சார் ரீட் இன்டர்வல் 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி மட்டும் தான் என்னுடைய வேல்யூஸ்லாம் செக் பண்ணோம். ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் செக் பண்ணால் உங்களுடைய பவர் கன்சப்ஷன் ரொம்ப அதிகமாகிடும், உங்களோட ESP ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம பல கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணிருக்கோம். இதெல்லாம் LDR மினிமம் மேக்ஸிமம் வேல்யூஸ். ஸோ இதில் வந்து LDR மினிமம் மேக்ஸிமம் எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா, என்னோட LDRல பார்த்தீங்கன்னா நான் பெர்சன்டேஜில் தான் மெஷர் பண்ணுறேன் இல்லையா, என்னுடைய லைட்டோட இன்டென்சிட்டி. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ரூமில் எல்லா லைட்ஸையும் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வேல்யூ வரும். ஸோ அந்த வேல்யூ தான் நீங்கள் வந்து 100% எடுத்துக்கிட்டீங்க. என்னோட இது வந்து 3500 தான் என்னுடைய ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ விச் மீன்ஸ் என்னுடைய ஃபுல்லாக எல்லாத்தையும் லைட்லாம் ஆன் பண்ணிட்டு பார்க்கும்போது எனக்கு 3500 காமிச்சது. ஸோ அதனால் நான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ 3500, மினிமம் வேல்யூ 0. அப்போ தான் உங்களுக்கு வந்து பாதி லைட்டோ இல்லை லைட்டே இல்லைன்னா உங்களுக்கு வந்து வேல்யூஸ் குறையும். ஸோ தென் MQ6 உடைய பின்ஸு 34, அதுக்கும் இதே மாதிரி தான் LDRக்கு பண்ண மாதிரியே தான் மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். ADC மினிமம், ADC மேக்ஸிமம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்மூத்திங் ஃபில்டர்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது EMAன்னு சொல்லுவோம், எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் டு ரெடியூஸ் ஜிட்டர். ஸோ தென் RTC இனிஷியலைஸ் பண்ணுறோம். RTCயில் நம்ம வந்து மந்த்ஸோட நேம்ஸும் ஸ்பெசிஃபை பண்ணிவிடுவோம். லைக் இதுக்கு டேஸோட நேம்ஸும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். பட் அதை வந்து நான் EEZ ஸ்டுடியோவில் பண்ணியிருந்தேன், இதில் பாதின்னு சொல்லிட்டு. ஸோ தென் ரிலே பின்னு. ஸோ ரிலே லைட்டுக்கும் ஃபேனுக்கும் ரிலே பின்ஸ் இருக்குது. இந்த பின் டயக்ராம், அதாவது நம்ம கனெக்ஷன் டயக்ராமில் போட்டோம் இல்லையா, அதே பின்ஸ் தான் இங்கேயும் போடுவோம். இங்க வந்து நம்ம ஏன் TFT டிஸ்பிளேயோட பின் கனெக்ஷன்ஸ்லாம் ஸ்பெசிஃபை பண்ணலன்றது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சொல்றேன். அண்ட் தென் இதை வந்து ரிலே ஃபேன் ஆன் பண்றதுக்கான அந்த கோடிங்ஸ், ஆஃப் பண்றதுக்கான கோடிங்ஸ், இது பார்த்தீங்கன்னா நம்ம C++ல எழுதியிருப்போம். ஸோ அதுக்காக தான் இந்த IDEF C+ எக்ஸ்டென்சிலாம் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் கமிங் ஹியர், இது வந்து கேலிபிரேஷன் சொல்லுவோம். நம்ம ஒரு கான்ஸ்டன்ஸ் வந்து நம்ம செட் பண்ணுவோம் நம்ம ஸ்க்ரீன்ல. ஏன்னா பிகாஸ் எல்லா ஸ்க்ரீன்ஸுமே ஒரே மாதிரி இருக்காது. நீங்க ஒரு மாதிரி டிஃபரெண்ட் பவர் கொடுக்கும்போது உங்க ஸ்க்ரீன்ஸ் வந்து கெப்பாசிட்டிவ் டச் ஸ்க்ரீன் இல்லையா, ஸோ அதில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த கேலிபிரேஷன் வேல்யூ. ஸோ ஸ்வாப் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்க பண்ணலாம். லைக் உங்களுடைய டச் வந்து நீங்க ஒரு இடத்துல டச் பண்றீங்க, பார்த்து வேற எங்கேயும் சென்ஸ் ஆகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்வாப் ஆக்சஸ் ஒன்றுனா ட்ரை பண்ணலாம். ஸோ தென் இதெல்லாமே நார்மல் தான். தென் வந்து வி ஜஸ்ட் இனிஷியலைஸ் தீஸ் வேரியபிள்ஸ், சென்சார், டெம்பரேச்சர், எல்லாம் ஹியூமிடிட்டி எல்லாம் பண்றோம். ஸோ கிளாம்ப்டு வெர்ஷன் எதுக்குன்னா ஜஸ்ட் மேப்பர், அதாவது நீங்க ஒரு 2 வேல்யூ கொடுத்துட்டு அதோட மினிமம் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபங்க்ஷன். ஸோ டச் ரீட்ன்ற இந்த ஃபங்க்ஷன் தான் நீங்க எங்க கை வைக்கிறீங்க, எதை டச் பண்றீங்கன்றத ஃபுல்லாவே சொல்லும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இஸ் மஸ்ட். இது நீங்க பெருசா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இருக்காது, நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். தென் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் டிஃபால்ட் கோட். செட்டப் யூஐல வந்து நம்மளுடைய யூஐ கனெக்ட் ஈவென்ட்ஸ், அதாவது நம்ம பட்டன் ஆன் பண்றோம் அப்படின்னா வேற எதெல்லாம் கனெக்ட் பண்ணணும்ன்றதெல்லாம் இந்த செட்டப் யூஐ தான் டிசைட் பண்ணும். தென் டெம்பரேச்சர் டு கிரேடியன்ட் கலர், எதுக்கு நான் வச்சிருக்கேன்னா என்னுடைய டெம்பரேச்சர் வந்து பிலோ சம் வேல்யூஸ் போச்சு அப்படின்னா அதோடைய ப்ளூ கலர்ல என்னுடைய டெம்பரேச்சர் ரீடிங்ஸ் மாறணும். அபோவ் சம் வேல்யூஸ், அதாவது ஹாட் ரொம்ப சூடாச்சு அப்படின்னா ரெட் கலர்ல போடுற மாதிரி நான் அதுக்காக தான் அந்த கோடிங். அப்புறம் ஹேண்டில் சீரியல் டைம் செட், நான் வந்து சீரியலா, அதாவது நான் என்னோட கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணிட்டு என்னுடைய RTCயோட டைமை நான் மாற்றணும் அப்படின்னு நினைச்சேன்னா, விச் மீன்ஸ் ரியல் டைம் கிளாக்கோட டைம் நான் மாற்றணும் அப்படின்னு நினைச்சேன்னா, இது மூலியமா என்னுடைய கோடிங்ஸ் நான் கொடுக்கும்போது என்னோட டைமும் சேஞ்ச் ஆயிடும். இது மேக்ஸிமம் நம்மளுக்கு தேவைப்படாது. ஏன் பிகாஸ் ரியல் டைம் கிளாக் மாடியூல் நம்ம பவர் கொடுக்கலனாலுமே, நம்ம பவர் சப்ளை ரிமூவ் பண்ணிட்டோம்னாலுமே ஆட்டோமேட்டிக்கா டைம் அது ரீடைன் பண்ணிக்கும். பட் ஸ்டில் சம் டைம்ல அந்த பேட்டரியுமே ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த கோடிங்ஸ் யூஸ் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் அப்டேட் டேஷ்போர்ட் மெயினான ஒரு ஃபங்க்ஷன். இதுக்குள்ள தான் நம்மளுடைய ஈச் அண்ட் எவ்ரி ஃபங்க்ஷன்ஸ் ரன் ஆகும். விச் மீன்ஸ் இந்த இடத்துல இந்த டெம்பரேச்சர் வேல்யூ இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இதை பண்ணுன்ற
பண்ணுற நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லாம் இங்கே தான் கொடுக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆர்க்கோடைய கலர் வந்து மாற்றணும், அதோடைய டிஸ்பிளேவோடைய வேல்யூ வரையுமா டெம்ப் டிஸ்பிளே மூலியமாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். டெம்ப் டிஸ்பிளே அப்படின்னா ஒன்றும் இல்லை, சென்சார் டெம்பரேச்சரை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபீட் பண்ணுறோம் அந்த வேல்யூக்கு. ஸோ இந்த அப்டேட் டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவரி 5 செகண்ட்ஸ் ரன் ஆகும். அது ரன் ஆகும்போது இது எல்லாத்தையுமே அது மாற்றி விட்டுரும். ஸோ இது எல்லாமே அதுதான். அண்ட் செட்டப்குள்ளே நம்ம ஜஸ்ட் பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பின் மோட் கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் டிஎஃப்டி எனேபிள் பண்ணுவோம். இங்கே நம்ம ஒயர் பிகின் பண்ணுவோம், விச் மீன்ஸ் ஒயர் பிகின்னா நம்மளுடைய ஆர்டிசி தான் ஒயர் பிகின். தென் ஆர்டிசி இனிஷியலைஸ் பண்ணுறேன். எல்வி இனிட் அப்படின்னா நம்மளுடைய ஸ்க்ரீனை இனிஷியலைஸ் பண்ணுறோம். தென் ஸ்க்ரீனோடைய விட்லாம் செட் பண்ணிட்டு நம்ம வந்து இதெல்லாம் டிஃபால்ட் வேரியபிள்ஸ்லாம் எனேபிள் பண்ணுறோம். தென் அப்டேட் டேஷ்போர்ட் இன்டர்வல் இருக்குது பார்த்தீங்களா, அப்டேட் டேஷ்போர்ட் இன்டர்வல் actually 500 milliseconds தான், which means 0.5 seconds வரைக்கும் நம்ம டேஷ்போர்ட் வந்து அப்டேட் ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். பட் நம்மளுடைய சென்சார் வேல்யூஸ் மட்டும் தான் 5 செகண்ட்ஸ் வரைக்கும் ரெஃப்ரெஷ் ஆகும். அப்படி தான் நான் செட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் இன்னும் குறைச்சிங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்ட் வந்து இன்னும் ரெஸ்பான்சிவாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் இட் வில் ட்ரஸ்ட் தி ESP32, தட்ஸ் வை திஸ் இஸ் அன் ஆப்டிமல் வேல்யூ. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நம்ம ஸ்கேல் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம்ஸ் தான். நான் பிளாக்கிங் ஆர்டிசி போல் நான் பிளாக்கிங் இது எதுக்குன்னா நம்மளுடைய ஆர்டிசி வந்து ஈச் அண்ட் எவரி 5 செகண்ட்ஸ் நம்மளுடைய அதோடைய டேட்டாவை நம்ம ESP32 ஃபீட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபீட் பண்ணுற டேட்டாவை நம்ம டிஸ்பிளேல ஃபீட் பண்ணுவோம். அதுதான் இதில் தான் நம்ம வந்து சென்சார்ஸை கால் பண்ணுவோம். கால் எவரி 5 செகண்ட்ஸ் அப்படின்றத 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு நம்ம இந்த ஃபங்க்ஷன் ரன் பண்ணும்போது நம்மளுடைய சென்சார் டெம்பரேச்சர் சென்சாரும் இதுலேருந்து டிடெக்ட் பண்ணிக்கும், LDR ரீடிங்கும் இதுலேருந்து எடுத்துக்கும், MQ6 ஓடைய ரீடிங்கும் இதுலேருந்து வந்துடும். ஆர்டிசிக்கு மட்டும் நம்ம தனி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் வந்து லூப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. LV டிக் 1 இப்போ வந்து டாஸ்க் ஹேண்டர் கொடுத்துட்டோம்னா பெர்ஃபார்ம் இட்ஸ் டாஸ்க். தென் வந்து மில்லி செகண்ட்ஸ் நம்ம கவுண்ட் பண்ணுறோம். லாஸ்ட் மில்லி செகண்ட்ஸ் டேஷ்போர்டை தான் நீங்கள் கவுண்ட் பண்ணுவோம். தென் வந்து டேஷ்போர்ட் இன்டர்வல் செகண்ட்ஸ் வந்து 500 மில்லி செகண்ட்ஸாக 500 மில்லி செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்டேட் டேஷ்போர்ட் ரன் ஆகும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சென்சார் லாஸ்ட் இன்டர்வல் வந்து 5 செகண்ட்ஸ் வச்சிருக்கோம். ஸோ 5 செகண்ட்ஸ் முடிஞ்சோடனே இந்த 2 கோடிங்குமே ரன் ஆகும். தென் வந்து இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நார்மல் கோடிங். ஸோ திஸ் இஸ் த ஆக்சுவல் கோடிங் கைஸ். ஜஸ்ட் நான் வந்து ஓவரால் எக்ஸ்பிளைன் தான் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக இன்டெப்த்தாக நான் போகலை, நம்ம போர் அடிச்சிடும் இன்டெப்த்தாக போனோம் அப்படின்னா. ஸோ ஒயரிங் முடிச்சதுக்கப்புறம் பாக்ஸ் பக்கமாக வரலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3D பிரிண்டட் கஸ்டமைஸ்ட் பாக்ஸ். இது எனக்கு செஞ்சு கொடுத்தது பார்த்தீங்கன்னா RS இன்னோவேஷன் சொல்லிட்டு ஒரு ஷாப். இவங்க ஷாப் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர்ல லொகேட் ஆயிருக்கு. ஒரு பிரீமியம் வெல் மெயின்டைன்ட் மினி சூப்பர் மார்க்கெட்னே சொல்லலாம். இவங்க பார்த்தீங்கன்னா புதுசாக 3D பிரிண்டிங் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த பாக்ஸ்க்கான 3D பிரிண்ட் பார்த்தீங்கன்னா டிசைன் ஃபைல்ஸ் நான் கொடுத்தேன், எனக்கு ப்ராடக்டா கையில கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் டிசைன் பண்ண ப்ராஜெக்ட் ஃபைல் ஸ்மார்ட் ஹோம் பாக்ஸ் V1. எங்க என்னென்ன சென்சார்ஸ் வரணும் அதோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் ப்ராப்பரா நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பாக்ஸை நீங்களும் 3D பிரிண்ட் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற இந்த டைம்ல இந்த பாக்ஸோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 350 சொன்னாங்க, which may vary, but still இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருந்து போற ஃபர்ஸ்ட் 10 கஸ்டமர்ஸ்க்கு தான். அப்புறம் இது நார்மல் பிரைஸ்க்கு மாத்திடுவாங்க. உங்களோட கஸ்டம் நேம்ஸ் நீங்க எங்க எம்பெட் பண்ணணும்னா அதுக்கு தனி சார்ஜஸ் இருக்கு. ஸோ எனிதிங் நீங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணினா அவங்களுக்கு சொல்லிடுவாங்க. மற்றபடி குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த பாக்ஸ்ல ஸ்க்ரூஸ்ல தான் நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் ஸ்க்ரூஸோட ஹோல்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டேன். பட் என்கிட்ட கொஞ்சம் பெரிய ஸ்க்ரூ தான் இருந்துச்சு. அதே வச்சு மேனேஜ் பண்ணலாம்னு சொல்லி நிறைய இடத்துல ரொம்ப டைட்டா தான் ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன். எனக்குமே கஷ்டமா தான் இருந்தது இது பண்ணும்போது. பட் ஸ்டில் இந்த ப்ராடக்ட் டேமேஜே ஆகல, எங்கேயுமே எனக்கு கிராக்கும் விடல, என்னோட பாக்ஸ் உடையவே இல்லை. கலரும் பார்த்தீங்கன்னா நான் மினிமிஸ்டிக்கா எல்லோ அண்ட் கிரே சூஸ் பண்ணேன். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நான் இது எல்லாத்துக்குமே வந்து ஜம்பர் வயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் டேரக்டா எதுவுமே சால்டர் பண்ணல. சால்டர் பண்ணா எனக்கு தெரியும் நிறைய ஒயர்ஸ்லாம் நம்மளுக்கு மிச்சமாகும். பட் ஸ்டில் நான் இந்த ESP32 எடுத்து திருப்பி ரிமூவ் பண்ணி வேற ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் நான் இது பண்ணேன். ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் அப்படின்னு இருக்குல்ல, அதான். ஸோ இந்த பாக்ஸோடைய ஃபியூச்சர் அப்கிரேடேஷன் என்னவா இருக்கும்னா, நான் வந்து இதுல AI இன்டெகிரேட் பண்ண போறேன். என்னுடைய பிசில இருந்து லோக்கல் AI இந்த ESP32 இருந்து டேட்டாவை USB serial மூலமா எடுத்துக்கும். அந்த டேட்டாவை மேனிபுலேட் பண்ணி நான் அதை ட்ரெயின் பண்ண போறேன். ஒரு ரியல் டைம் ஜார்விஸ் AI நம்ம மேக் பண்ண போறோம் guys ஃபியூச்சர் கம்மிங் வீடியோஸ்ல. தேங்க்யூ so much for watching this length and இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கிவ் அ லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சா எனக்கு ஒரு சூப்பர் தேங்க்ஸும் போட்டு என்னை மோட்டிவேட் பண்ணுங்க. மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 29 ஆரம்பிக்குது. அதை நீங்கள் போட்டிங்கனாலும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. பை பை.